Chandrasekhar. Welcome to our channel. Today நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா Tallyல ledgers எப்படி கிரியேட் பண்றது, inventory எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். previous வீடியோல accounting groups பத்தி அதோட மீனிங் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். In case நீங்க அத பார்க்கல அப்படினா அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அது பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த லெட்ஜர் கிரியேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வீடியோல வந்து அக்கவுண்டிங் லெட்ஜர்ஸ் அண்ட் இன்வென்டரி கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்க, உங்களுக்கு அக்கவுண்டிங் லெட்ஜர் அண்ட் இன்வென்டரி மாஸ்டர் கிரியேஷனுக்கு ஒரு சாம்பிள் டிரான்சாக்ஷன் இங்க வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, the record the following transaction Viya's manufacturing company for the financial year 20 and 21. ஸோ இந்த கம்பெனில நடந்த டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த Viya's manufacturing company அப்படிங்கிற ஒரு கம்பெனியை Tallyல வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கம்பெனி கிரியேஷன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த கம்பெனி கிரியேஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ Viya's மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இந்த கம்பெனியில் இவர் வந்து 1 ஏப்ரலில் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. Viya started business with capital ₹5 lakh by cash. ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Viya's அப்படின்றவர் வந்து 5 lakhs வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம லெஜர் கிரியேட் பண்ணணும். லெஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு Viya's கேபிட்டல், ஓகேங்களா, யார் போடுறாரோ ஒரு பேர்லேயே நம்ம வந்து லெஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். Viya's கேபிட்டல் பை கேஷாக போட்டிருக்காரு. உங்களுக்கு வந்து Tallyல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக லெஜர்ஸ் வந்து 2 லெஜர் இருக்கும். லெஜர் கிரியேஷனுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெனு கேட்வே ஆஃப் Tallyல அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெஜர் கிரியேட், இதில் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 2 லெஜர் ஆல்ரெடி இருக்கும். அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டிடுறேன். கேஷ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு 2 லெஜர் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த லெஜர் நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் Viya started business with capital. ஸோ Viya's capital அப்படிங்கிற ஒரு லெஜர் நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெஜர்ஸ் கிரியேட், நான் கிரியேட் பண்ணுறேன். Viya's capital கிரியேட் பண்ணியாச்சு. இது அண்டர் வந்து பாருங்க, இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க, அதனால வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்ல என்டர் பண்ணணும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் என்டர் பண்ணி சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெஜர் கிரியேட் ஆகிடும். இந்த லெஜர் வந்து 1 டைம் கிரியேட் பண்ணிங்கன்னா போதும், Tallyல இது லைஃப் லாங் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா he opened April 2 அன்னைக்கு he opened current account in SBI bank and deposited 1 lakh. ஸோ இவர் வந்து பாருங்க ஏப்ரல் 2 ஒரு கரண்ட் அக்கௌண்ட் SBI பேங்க்ல ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதை வந்து 1 lakh வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா பேங்க். அவருக்கு வந்து பேங்க் வந்து கரண்ட் அக்கௌண்ட் SBI பேங்க்ல இருக்கு. இப்போ வந்து இந்த பேங்க்கை வந்து நம்ம ஒரு லெஜர் கிரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட். ஸோ சேம் அதே தான் லெஜரில் SBI பேங்க் கிரியேட் பண்ணிட்டு அண்டர் இது வந்து பாருங்க ஒரு பேங்க். ஸோ அதனால் அந்த SBIன்றது பேங்க், அதனால இங்கேயும் உங்களுக்கு பேங்க்ன்ற அங்கேயும் ஹிண்ட் கிடைச்சது. பேங்க் அக்கௌண்ட் பேங்க்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு பாருங்க இங்கே லிஸ்ட் ஆகும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் நம்ம கொடுக்கணும், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி நேம்லேருந்து பிக் பண்ணிக்கும். இது வந்து உங்களுக்கு பாருங்க அக்கௌண்ட் நம்பர், அவரோட அக்கௌண்ட் நம்பரு, IFS கோடு. இன்கேஸ் ராங்காக கொடுத்தோம் அப்படின்னா அது இடத்துல ராங்குன்னு சொல்லி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பேங்க் நேம், என்ன பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கடுத்தது பிரான்ச், எந்த பிரான்ச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேங்கிங் கான்ஃபிகரேஷன். இதெல்லாமே வந்து நம்ம லேட்டர் தனி ஃபீச்சராகவே பார்க்கலாம். பேங்க் லெஜர் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த தேர்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்க, April 3 கூட்ஸ் பர்ச்சேஸ் கிரெடிட் பேசிஸில் வாங்கியிருக்காரு ஃப்ரம் விக்னேஷ் ட்ரேடிங் கம்பெனி. அங்கேருந்து ஒரு 2 lakhsக்கு வந்து கிரெடிட் பேசிஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய லெஜர் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு லெஜர் அண்ட் விக்னேஷ் ட்ரேடிங் கம்பெனி. ஸோ இப்போ இவர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம், சன்ட்ரி கிரெடிட்டார். அப்போ 2 லெஜர் கிரியேட் பண்ணணும். பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு லெஜர், விக்னேஷ் ட்ரேடிங் கம்பெனி, 2 கிரியேட் பண்ணலாம். பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். இதுக்கு வந்து இன்வென்ட்ரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ். அதுக்கப்புறம் GST அப்ளிகபிள் என்டர். அதுக்கப்புறம் செட்டால்ட GST இங்கே கொடுக்காதீங்க, ஏன்னா வந்து கூட்ஸ் வந்து நம்ம டீல் பண்ணுறோன்னா இங்கே லெஜரில் கொடுக்க வேண்டாம். இது டைப் ஆஃப் சப்ளை, கூட்ஸ் ஆர் சர்வீசஸ், கூட்ஸ். ஸோ அடுத்தது விக்னேஷ் ட்ரேடிங் கம்பெனி.
இது வந்து பாருங்க ஒரு சன்ரி கிரெடிட்டார், நம்ம அவர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம், இப்போ சன்ரி கிரெடிட்டார். மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில், இது எஸ் பண்ணிக்கோங்க. அவருக்கு வந்து டிஃபால்ட் கிரெடிட் டேஸ், இப்போ இவர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் ஒரு 10 டேஸ்ல, எவ்ரி டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதுமே டிஃபால்ட்டா இவ்வளோ நாள் நான் அமௌண்ட் தருவேன் அப்படின்னு சொல்லி டீல் பேசியிருந்தீங்கன்னா அந்த டேட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 30 டேஸ்னா 30. அதுக்கப்புறம் அவரோட அட்ரஸ், அப்புறம் அவரோட கண்ட்ரி, அவரோட ஸ்டேட்டு, பின்கோடு, அவங்க கான்டாக்ட் பர்சன், அந்த கம்பெனியோட கான்டாக்ட் பர்சன், மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயிலு, இதெல்லாம் கம்யூனிகேஷனுக்காக. அவரோட பேங்க் டீட்டெயில் வேணா பேங்க் டீட்டெயில், அவரோட பேன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், April 4th கூட்ஸ் சோல்டுங்கும் போது இது சோல்டுங்கிறது சேல்ஸ் தான், சரிங்களா? கிரெடிட் பேசிஸில் வர்ஷினி இன்ஜினியரிங் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 1 lakhல சேல்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம 2 லெஜர் கிரியேட் பண்ணோம். சேல்ஸுங்கிற லெஜர், வர்ஷினி இன்ஜினியரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 லெஜர் கிரியேட் பண்ணோம். சேல்ஸ் அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சேல்ஸ் அக்கௌண்ட். இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், எஸ். ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இந்த இடத்துல பாருங்க டைப்ஸ் ஆஃப் சப்ளை, கூட்ஸா சர்வீசஸா? கூட்ஸ். அடுத்து வந்து வர்ஷினி இன்ஜினியரிங்ஸ், இவர் வந்து நம்மளுக்கு ஒரு கஸ்டமர், அதனால வந்து சன்ரி டெட்டார் அப்படிங்கிற ஒரு குரூப்ல வைக்கணும். மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில், இவருக்கு நம்ம கிரெடிட் ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணுறாரு, கிரெடிட் டிஃபால்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அவங்களோட அட்ரஸ், அவங்களோட ஸ்டேட்டு, கண்ட்ரி, ஜிஎஸ்டி எல்லாமே எப்பவும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது மெஷினரிஸ் பர்ச்சேஸ். April 10ல மெஷினரிஸ் பாட் ஃப்ரம் அபி மெஷின்ஸ் ஒரு 10 lakhக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ மெஷினரி, இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனினா மெஷினரி வாங்குவாங்க, அந்த மெஷினரி வச்சு தான் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மெஷினரிங்கிறது அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் அசெட், ஓகேங்களா? ஏன்னா அந்த அசெட்டை வச்சு தான் ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம 2 லெஜர் கிரியேட் பண்ணணும். மெஷினரிஸ் அண்ட் அபி மெஷின்ஸ். அபி மெஷின்ங்கிறது அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இப்போ சன்ரி கிரெடிட்டார்ஸ், மெஷினரிஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த டேலியில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Alt+V. மெஷினரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட். இதுக்கு இன்வென்ட்ரி வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டிக்கு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஹெச்எஸ்என் கோடு, இங்கே டாக்ஸபிலிட்டி இல்லை டாக்ஸபிள், எவ்வளோ பர்சன்டேஜ், இது கூட்ஸா சர்வீஸான்னு கொடுத்துக்கலாம். கூட்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா அந்த லெஜர் கிரியேட் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது அபி மெஷின்ஸ் அப்படிங்கிறவங்கள, இவங்க வந்து ஒரு சன்ரி கிரெடிட்டார். அண்டர் வந்து சன்ரி கிரெடிட்டார்ஸ், அதே தான். எல்லா டீட்டெயில்ஸ் அப்போ போல கொடுத்துக்கலாம். கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேஜஸ் பெய்ட் டு லேபர்ஸ் பை கேஷ். கேஷாக வந்து ஒரு 2000 வேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கிரியேட் பண்ண வேண்டிய லெஜர் வந்து வேஜஸ் அண்ட் கேஷ். கேஷ் டிஃபால்ட்டாக இருக்குது, இந்த லேபர்ன்றது கிரியேட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக வேஜஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா? அந்த வேஜஸை 1 டைம் லெஜர் கிரியேட் பண்ணணும். கிரியேட்டில் வேஜஸ் அண்டர், இது வந்து பாருங்கள் ப்ரொடக்ஷனுக்கு ரெலவெண்ட் ஆனது, அதனால டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற குரூப்பில் மேப் பண்ணணும். ஜிஎஸ்டி இருக்காது, அதனால் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆஃபீஸ் ரெண்ட்டு April 16 அன்னைக்கு வந்து ஆஃபீஸ் ரெண்ட் பே பை கேஷ். ஆஃபீஸ் ரெண்ட் வந்து ஒரு 10,000 பே பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆஃபீஸ் ரெண்ட்ன்றது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ வந்து ஆஃபீஸ் ரெண்ட் இது வந்து ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேயே அது ஒரு சர்வீஸு, இங்கேயே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெண்ட்டுக்கு இங்கேயே நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, ஃபர்னிச்சர்ஸ் பாட் ஃப்ரம் காவியா ஃபர்னிச்சர் மார்ட். 1 lakh வாங்கியிருக்கோம். இப்போ ஃபர்னிச்சருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் அசெட்டு. காவியா ஃபர்னிச்சர் மார்ட்ன்றது அவங்க ஒரு ஷாப்பு. ஸோ அது வந்து ஒரு சன்ரி கிரெடிட்டார், ஓகேங்களா? இப்போ 2 லட்சம் கிரியேட் பண்ணோம். ஃபர்னிச்சர் அண்டர் இது வந்து ஒரு ஃபிக்ஸட் அசெட்.
ஸோ இதுக்கு ஜிஎஸ்டி இருக்குன்னா நீங்கள் இங்கே ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் கூட்ஸா சர்வீஸா இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த லெஜர் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுறதுக்கு இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு டேலியில் Ctrl+Alt+V ஷார்ட்கட் டேலி அப்படின்னுங்களேன். இப்போ காவியா ஃபர்னிச்சர் மார்ட் இவங்க வந்து ஒரு சன்ரி கிரெடிட்டார்ஸ். இவங்களோட ஒரு அட்ரஸ் ஜிசி எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சேலரி பெய்ட் பை கேஷ். ஸோ சேலரி வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு எவ்ரி மந்த் பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ 20,000 சேலரி பே பண்ணியிருக்காங்க கேஷாக. அப்போ வந்து சேலரி அப்படிங்கிற ஒரு லெஜர் நம்ம இங்கே கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். சேலரி இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இதுக்கு வந்து இல்லை, அதனால் நாட் அப்ளிகபிள். இது அப்ளிகபிள் ஆர் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு ஸ்பேஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட் காட்டும். அதில் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து லெஜர் வந்து இப்போ ஆல்ரெடி இப்போ சேலரின்னு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. எகைன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னு வைங்க. SALARY கொடுத்தோம்னா நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட் நேம். ஸோ ஆல்ரெடி ஒரு லெஜர் இருந்ததுன்னா எகைன் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. டூப்ளிகேட் டேலி வந்து அலோவ் பண்ணாது. ஒரு லெஜர் ஒன் டைம் கிரியேட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா. ஸோ இது வந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜரில் சிங்கிள் லெஜரில் போய் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா. இன்கேஸ் உங்களுக்கு லெஜர் ஏதாவது வந்து நீங்கள் ஆல்டர் ஏதாவது பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும்னா இங்கே டிஸ்பிளே போய் பண்ணிக்கலாம். உங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா ஆல்டரில் போயிட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரில் ஆட் பண்ணணும்னா கான்டாக்ட் நம்பர் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி, ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லெஜர் ஆல்ட்ரேஷன். ஓகேங்களா. இது வந்து சிங்கிள் லெஜர். அப்புறம் மல்டி லெஜர்னு ஒன்று இருக்குது. அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெஜர் மல்டி லெஜர் கிரியேட். இது வந்து ஃபாஸ்டராக கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், சன்ரி கிரெடிட்டார் அப்படிங்கிற ஒரு லெஜரில் சப்ளையர் ஏ அப்படின்னு ஒரு லெஜர் டக்குன்னு வந்து ஃபாஸ்ட்டாக மல்டிபிளாக கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு லேட்டர் அதுக்கப்புறம் போய் அட்ரஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே போய் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்டராக கிரியேட் பண்ணுறதுக்கு மல்டி லெஜர்லாம் போய் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெஜர் மல்டி லெஜர் ஆல்டர். இன்கேஸ் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா சன்ரி கிரெடிட்டார் இருக்குன்னு கொடுக்குறீங்கன்னா அந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டேலியில் லெஜர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. லெஜர் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை வச்சு தான் நீ அடுத்து ஃபர்தராக வந்து டிரான்சாக்ஷன் பாஸ் பண்ணுவோம். இந்த லெஜர் வந்து ஒன் டைம் தான். இதோட குரூப் வந்து தெரிஞ்சுக்கிங்கன்னா போதும். அந்த குரூப் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கிற அந்த மீனிங்கை வச்சு நம்ம லெஜர் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இன்வென்ட்ரி எப்படி டேலியில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ இது ஒரு ப்ரீவியஸ் இதில் நம்ம லெஜர் கிரியேட் பண்ணுறது பார்த்துட்டோம். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும் நம்புறேன். இப்போ வந்து இன்வென்ட்ரி, இப்போ எந்த கம்பெனியாக இருந்தாலுமே ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனினா ரா மெட்டீரியல் வாங்குவாங்க, ஃபினிஷ்டு குட்ஸ் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இன்வென்ட்ரியை டீல் பண்ணுவாங்க. அந்த இன்வென்ட்ரியை நம்ம டேலியில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அது கிரியேட் பண்ணுறதுக்கும் சேம் அதே தான். கேட்வே ஆஃப் டேலியில் இன்வென்ட்ரி இன்ஃபோ. ஓகேங்களா. இதில் வந்து பாருங்கள், இன்வென்ட்ரி இன்ஃபோவில் சிலது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்லைடு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து விவோ இது ஒரு மொபைல், அதோட குரூப்பு, ப்ராடக்ட் நேமு, ப்ராடக்டோட குரூப்பு, அது யூனிட்ஸ் என்ன, ஹெச்எஸ்என்னு, டேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ விவோ V20 நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்னா குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்ன குரூப் கொடுத்துருக்கோ அந்த குரூப் வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டாக் குரூப், அதே மாதிரி கிரியேட்டில் போயிட்டு சிங்கிள் குரூப்பில் விவோ அப்படின்னு சொல்லி குரூப் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது சப் குரூப்பிங் மெயின் குரூப்பிங் இருக்குன்னா இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த விவோ அப்படிங்கிறதுல 2 ஐட்டம் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இந்த 2 ஐட்டத்துக்கு வந்து HSN கோட் அண்ட் டேக்ஸ் டீட்டெயில் வந்து காமனாக இருக்குது. அப்போ இந்த குரூப்கே காமனாக இருக்குன்னா நம்ம இந்த குரூப்பில் மட்டுமே கொடுத்தா போதும். சரிங்களா. எனேபிள் பண்ணிட்டு இங்கே HSN கோடு, டாக்ஸபிலிட்டி, டாக்ஸபிள் எவ்வளோ பர்சன்ட் டேக்ஸு சொல்லி கொடுத்துட்டோன்னா இந்த குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அடுத்து என்ன குரூப் இருக்குது, சாம்சங் இருக்குது, HP இருக்குது. அது அதே மாதிரி தான் சாம்சங். அதுக்கு என்ன HSN 9898. இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். டாக்ஸபிள் 18%. அடுத்து HP. இந்த HP குரூப்பில் பாருங்கள் ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் 2 ஐட்டத்துக்கு
1010 இருக்கும், தேர்ட் ஐட்டத்துக்கு 1012 இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து குரூப்லேயே காமனாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? %18 நம்ம கொடுத்தாச்சு, குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த குரூப் வந்து கிரியேஷன் 1 டைம். ஸோ அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சேம் இன்வென்ட்ரி இன்ஃபோல தான் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர், இது வந்து ஒரு வாட்டி கிரியேட் பண்ணணும். கிரியேட்டில் போயிட்டு இப்போ யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் நம்பர்ஸ், கேஜிஎஸ், மீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இதில் ஒரு நம்பர் 2 நம்பர் தான் சொல்லுவாங்க, நம்பர்ஸ். இப்போ நம்பர்ஸ் கிரியேட் பண்ணோம்னா இங்கே NOS சிம்பிளில் ஃபார்மல் நேமில் நம்பர்ஸ்னு கொடுத்துக்கோங்க. UQC யூனிட் குவான்டிட்டி கோட், அதுலேயும் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டு இது டெசிமல் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் 1 2 3 அப்படின்னு சொல்லி. இப்போ நம்பர்னா ஒரு நம்பர் 2 நம்பர் தான் சொல்லுவோம். அதே கேஜிஎஸ் அப்படின்னா 100.50 அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அப்போ வந்து இந்த டெசிமல் பிளேசஸ் வரும்போது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து குரூப் கிரியேட் பண்ணியாச்சு, யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் கிரியேட் பண்ணியாச்சு. இது ரெண்டு மெயின். இது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஸ்டாக் ஐட்டம் இந்த ப்ராடக்ட், இப்போ விவோ V20 இந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இது குரூப் இங்கே கேட்கும், இது 1 டைம் கிரியேஷன் தான். ஒருவேளை நீங்கள் இந்த குரூப் வந்து கிரியேட் பண்ணலன்னா இங்கே வந்து கேட் ஆஃப் டேலி போய் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை, இங்கேயே Alt C ப்ரெஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் விவோ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல யூனிட்ஸ் அதுவும் அதே மாதிரி தான் இருக்குன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லைன்னா Alt C ப்ரெஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஐட்டத்துக்கு வந்து காமனான டேக்ஸ், அதனால வந்து அந்த குரூப்லேயே கொடுத்ததுனால நம்ம இந்த இண்டிவிஜுவல் ஐட்டம் வைஸ் நம்ம போய் கொடுக்க தேவையில்லை. அந்த குரூப்பில் மட்டுமே கொடுத்துட்டு இதெல்லாம் நோ பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஐட்டம் விவோ V19, இதுவும் அதே மாதிரி தான் விவோ நம்பர்ஸ், ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த HP கிரியேட் பண்ணி காட்டிடுறேன். HPயில் வந்து ஒரு 3 ஐட்டம் போட்டிருக்கு. Ctrl+Alt+C அண்டு Ctrl+V பேஸ்ட்டுக்கு. அலைஸில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் கோடு எதாவது இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்டரில் வந்து என்ன குரூப் HP நம்பர்ஸ், ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஐட்டம் HP 14S, இது ஒரு லேப்டாப்பு HP. ஓகே, இப்போ தேர்ட் ஐட்டம் பாருங்க. இப்போ தேர்ட் ஐட்டமில் இப்போ HP ProBook 445 G6 இருக்கு. அதுக்கு HSN கோடு டேக்ஸு மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது இண்டிவிஜுவல் ஐட்டம் வைஸில் கொடுக்கலாம். இப்போ குரூப் வைஸ் காமனாக இருந்ததுன்னா அந்த குரூப்பில் மட்டுமே செட் பண்ணால் போதும், இண்டிவிஜுவல் ஐட்டம் வைஸ் செட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் இண்டிவிஜுவல் ஐட்டமில் சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ மட்டுமே நம்ம அந்த ஐட்டமில் கொடுத்துக்கலாம். இப்போ 10 12 கொடுத்துட்டு டாக்ஸபிள் 18. ஓகே, கூட்ஸ் அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. இப்போது பாருங்கள், உங்களுக்கு அந்த விவோவும் HPயும் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த சாம்சங் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து மல்டியில் எப்படி நான் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ சாம்சங் கேலக்ஸி M52, இது HSN கோடு 9898. இப்போ மல்டியில் இப்போ சிங்கிள் பார்த்துட்டீங்க. இப்போ இன்வென்ட்ரி இன்ஃபோ ஸ்டாக் ஐட்டம் மல்டியில் சிங்கிளே ஃபஸ்ட் சொல்லிடுறேன். சிங்கிள் இன்கேஸ் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணுன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது நீங்கள் ஆல்டர் பண்ணணும்னா ஆல்டரில் போயிட்டு அந்த ஐட்டத்தை நீங்கள் கொடுத்து என்ன சேஞ்சஸ் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மல்டி பார்த்துக்கலாம். ஸ்டாக் ஐட்டம் மல்டியில் போயிட்டு கிரியேட், எந்த குரூப்பில் கிரியேட் பண்ணுறீங்கன்னு கேட்குது. வந்து சாம்சங் என்ன ஐட்டம் அண்டர், ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப் இங்கே மேலே கொடுக்குங்காட்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்பர்ஸ் இதெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்த ஐட்டம் அதே மாதிரி M42 யூனிட்ஸ் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபாஸ்டராக கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மல்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா மல்டி ஆல்டரில் போயிட்டு சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். இந்த ஐட்டம் நேம் ஏதாவது மாற்றுறதுனா அதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேலியில் வந்து அக்கௌண்டிங் லெட்ஜர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ், இன்வென்ட்ரி ரெண்டுமே கிரியேட் பண்ணணும். இந்த கிரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு கொரீஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.